அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வாழையடி வாழையாக எல்லோரும் வாழணும் அப்படின்னு வாழை மரத்தையே ஒப்பிட்டு நம்மள பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வாழை மரம் ரொம்பவும் முக்கியத்துவமாக நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து நம்முடைய பண்பாடோட இணைந்திருக்கு. இந்த வாழை மரத்தை வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. இந்த வாழை மரத்தோட எந்த செடியை வளர்த்தா இன்னும் வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வளரும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. தப்பி தவறி கூட வாழை மரத்தை தவறான ஒரு திசையில் வைப்பதன் மூலம் அதனால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வாழை மரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்து சாஸ்திரத்தில் எந்த ஒரு மங்கள நல்ல விசேஷங்கள் நடத்தினாலும் வாழை மரத்தை கட்டி தான் அந்த விசேஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வாழை மரத்தில் அந்த அளவுக்கு மங்கள விஷயங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரத்தில் வாழை மரத்தை எந்த தெய்வங்களோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, வாழை மரம் என்பது சாஸ்திரத்தில் மகாவிஷ்ணுவின் அம்சம் கொண்டதாகவும் குரு பகவானின் அம்சம் கொண்டதாகவும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்டதாகவும் கருதுறாங்க. மேலும் வாழை மரத்தை வாசப்படியில் கட்டுவதன் மூலம் அந்த வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்குது அப்படின்னா, வாழை மரம் என்பது நோய்க்கிருமிகளை கவர்ந்திழுக்கக்கூடிய நோய்க்கிருமிகளை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு பண்டைய காலத்திலிருந்து மக்கள் நம்பப்படுவதால் நல்ல விசேஷங்கள் நடக்கும்போது வாசலில் வாழைமரம் கட்டுவது இன்றைய அளவுக்கும் ஒரு பழக்கமாகவே நம்முடைய பாரம்பரியத்தில் கடைபிடிச்சிட்டு வரோம். தாவரங்களிலே மற்ற மரங்களை விட வாழை மரத்துக்குத்தான் விசேஷமான தன்மை உண்டு. வாழை மரத்தில் இருக்கக்கூடிய இலை, பூ, காய், பழம், தண்டு, அந்த மரத்தை வெட்டினா கிடைக்கக்கூடிய நீர், இது எல்லாமே நமக்கு மருந்தாகவும் உணவாகவும் விருந்துக்கு இலையாகவுமே பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். உயிரோடு இருக்கும்போது வாழை மரத்துலேருந்து இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. வாழை மரத்தை வெட்டின பிறகு அந்த தண்டை தண்ணியில் ஊற வச்சு நாராக எடுத்து பூக்கட்டவும் பயன்படுத்துகிறாங்க. நமக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன பிளேட்டாகவும் கொன்னையாகவும் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு வேல்யூ எடிஷன் பொருள் வாழை மரத்திலிருந்து உருவாக்குறாங்க. வாழை மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களுக்குரிய உயிர் சத்துக்களும் பயன்களும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாழை இலை இதில் பச்சையம் நிறைந்திருக்கு. அதனால் இதில் மெக்னீஷியமும் இரும்பு சத்தும் அதிகமாக காணப்படும். அந்த வாழை இலையில் உணவு போட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த வாழை இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மெக்னீஷியமும் இரும்பு சத்தும் உணவோடு நமக்கு சத்தாக கிடைக்கிறது. மேலும் வாழை இலையில் பாலிபினால் அப்படின்ற கூடிய வேதிப்பொருள் இருக்குது. இதனால் உணவை இன்னும் டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அது செய்யுது. இந்த வாழை இலையில் இன்னொரு பண்பாட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு இந்த வாழை இலையை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தலை வாழை இலை போட்டு உங்களுக்கு விருந்து வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீட்டில் மரியாதையும் உங்கள் மேலே நல்ல ஒரு பண்பும் அன்பும் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். வாழைத்தண்டு, இந்த வாழைத்தண்டில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகளை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை நீங்கள் இந்த வாழைத்தண்டை பொரியல் பண்ணியோ இல்லை ஜூஸ் போட்டோ சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லது. அதாவது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல்லை அகற்றவும் சிறுநீரக பிரச்சனையால் ஏற்படக்கூடிய இடுப்பு வலியை சரியாக்கவுமே இந்த வாழைத்தண்டுக்கு சிறப்பு பண்பு கொண்டது. மேலும் இந்த வாழைத்தண்டில் நார் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பழம் முக்கனியில் மிக முக்கியமான ஒரு கனி வாழைப்பழம் அப்படின்னே சொல்லுவாங்க. இறை வழிபாட்டில் இந்த வாழைப்பழம் இல்லாமல் நாம் இறை வழிபாட்டை நிறைவு செய்யவே முடியாது. எந்த ஒரு மங்கள நிகழ்ச்சியாக இருந்தாலும் சீர்வரிசையில் இந்த வாழைப்பழம் முதன்மையாக இருக்கும். விருந்து அப்படின்னு ஒன்று சொன்னாலே எந்த பொரியல் உணவு இருக்கோ இல்லையோ நிச்சயமாக வாழைப்பழம் அங்கு உண்டு. பல்வேறு வகையான வாழைப்பழங்கள் வகைகள் உண்டு. அதில் குறிப்பாக செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை கூடும். மேலும் ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவைக்கு ஏலக்கியும் கற்பூரமும் மற்றும் ரஸ்தாலியும் மிக அதிகமாக இனிப்பை கொடுக்கும். மேலும் கேரளாவில் மிகவும் விசேஷமானது நேந்திரம் பழம். பொதுவாக உடல் வலிமைக்கு வாழைப்பழம் மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆஸ்பத்திரியில் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பதன் மூலம் சீக்கிரமாக அவங்க தேறி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வாழைப்பழத்தில் அதிகமான கலோரி, பொட்டாசியம் நிறைந்திருக்கும். மேலும் சோடியம் உப்பை இது உடலிலிருந்து நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு தேவையான பொட்டாசியம் உப்பை இது சேமிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீர் சத்து எப்பயாவது நம்மளுக்கு குறையுது அப்படின்னா இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான குளுக்கோஸ் மூலம் நம்மளுக்கு நீர் சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இரவு உணவுக்கு பிறகு 1 hour கழித்து நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடுவதன் மூலம் செரிமான பிரச்சனை சரியாகும், நல்ல செரிமானம் தூண்டும், மலச்சிக்கல் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வாழைப்பூ, இது உடல் வலிமைக்கு மிகவும் உறுதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உயிர் சத்துக்களான வைட்டமின் ஏ, பி, சி நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்து நிறைந்திருக்கு மற்றும் ரத்தத்துக்கு தேவையான இரும்பு சத்தும் இதில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த சோகை யாராவது இருந்துச்சு அப்படின்னா வாழைப்பூவை சாப்பிடுவதன் மூலம் ஹீமோகுளோபின் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். மேலும் பொட்டாசியம், தாதுப்புக்கள், நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்து இந்த வாழைப்பூவில் காணப்படுது. இறுதியாக வாழைக்காய், மாவு சத்து நிறைந்த காணப்படும் ஒரு உணவு இந்த வாழைக்காய் அப்படின்னே சொல்லலாம். வாழைக்காயில் மாவு சத்து நிறைந்து காணப்படுவதால் மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்க குறைந்த அளவு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த அளவுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்திலும் நம்மளுடைய உணவு முறைகளிலும் மேலும் நமக்கு தேவையான உயிர் சத்துக்கள் நிறைந்த இந்த வாழை மரத்தை நிச்சயமாக வீட்டில் நம்ம வளர்க்கணும். ஆனால் இந்த வாழை மரத்தை எக்காரணத்தை கொண்டும் நிலைவாசலுக்கு நேராக வளர்க்காதீங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. ஏன்? வாழை மரம் என்றாலும் அதில் பல உயிரினங்கள் வாழும். குறிப்பாக வாழை மரத்தில் தேரை வசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக கொசு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா வாழை மரம் இருக்கிற இடம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். வாழை மரத்துக்கு அடியில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். மேலும் வாழை மரம் இருக்கிற இடத்துல நீர் தேங்கக்கூடாது. ஆனால் மண் ஈரப்பதத்தோடு இருப்பதனால் வாழை மரம் ரொம்ப செழிப்பாக வளரும். இந்த ஒரு வாழை மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொசு வளர்வதற்கும் தேரை தங்குவதற்கும் ஏதுவான ஒரு இடமாக இருப்பதால் அந்த தேரையும் கொசுவும் வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருப்பதால் நிலைவாசலுக்கு நேராக வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னா வாழை மரம் என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, குபேரருக்கு சமம், அவங்களுடைய அம்சம் அப்படின்னு சொல்வதால் வாழை மரத்தை வடகிழக்கு திசையில் வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு செல்வ வளம் அதிகரிக்கும், மகாலட்சுமி, மகாவிஷ்ணுவினுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மேலும் வாழை மரத்துடன் துளசி செடியை சேர்த்து வளர்த்து வந்தீங்க அப்படின்னா மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? வாழை மரம் என்பது மகாவிஷ்ணுவின் அம்சம், துளசியும் மகாவிஷ்ணுவின் அம்சம். இது இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்போது அந்த வீட்டுக்கு இரட்டிப்பான பலனும் அருளும் மகாவிஷ்ணுவின் மூலமாகவும் மகாலட்சுமியின் மூலமாகவும் கிடைக்கும் என்பதால் வாழை மரத்துடன் துளசி செடியும் சேர்த்து வளர்ப்பது மிகவும் உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துளசி மரத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்வீங்க. அதே போல் வாழை மரத்துக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். தப்பி தவறி கூட இந்த வாழை மரத்துக்கு அருகில் முள் செடிகள் எதுவும் வளராமல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். வாழை மரம் வளர்வதற்கு தேவையான தண்ணீர் பொறுத்தவரை நம்மளுடைய கழிவு நீரை விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கழிவு நீரில் பூச்சியும் தேரையும் அமர்வதற்கு வாய்ப்பு உண்டு. அது அப்படியே போயிட்டு அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய இலையில் உட்காரும், வாழைப்பூவில் உட்காரும், வாழைப்பழத்தில் உட்காரும், வாழைக்காயில் உட்காரும். அதை நம்ம எடுத்து பறித்து முறையாக வாஷ் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் அசுத்தமான ரொம்பவும் கழிவுநீரை நீங்கள் வாழை மரம் வளர்வதற்கு விடாமல் இருப்பது உத்தமம். அதை தவிர்த்து மற்ற தண்ணிகளை நீங்கள் வாழை மரத்துக்கு விடலாம். சாஸ்திரத்தில் இந்த திசைகளில் வாழை மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்கு, மேற்கு, தென்கிழக்கு திசைகளை வாழை மரம் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. எங்கள் வீட்டில் வேறு எந்த இடத்துலையும் வாழை மரம் வளர்க்குற மாதிரி அமைப்பு இல்லை, தெற்கு, மேற்கு, தென்கிழக்கு திசையில் தான் வைத்து வளர்க்குற மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை எதுவுமே கிடையாது அப்படின்னா அந்த திசையில் வாழை மரம் வைத்து வளர்ப்பதன் மூலம் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மேலும் உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருந்து நீங்கள் தப்பான ஒரு திசையில் வாழை மரம் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா அதனால் சில மன கஷ்டங்களும் சில பண கஷ்டங்களும் செல்வம் தொடர்பான தடைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்து கோளாறு இல்லாத வீட்டில் நீங்கள் வாழை மரத்தை எந்த திசையில் வேணாலும் வைத்து வளர்க்கலாம். வாஸ்து கோளாறு இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் வாழை மரத்தை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் மட்டும்தான் வைத்து வளர்க்க வேண்டும். அப்போ தான் அந்த வாஸ்து கோளாறால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் இந்த வாழை மரம் தடுக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு வாழைப்பழத்தில் எந்த வகை வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் டி தமிழ் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.